அடுத்தவர்களின் குறைகளை எப்படி பேசுவாங்க அவங்க தெரியுமா? இவங்களை பார்த்தீங்களா? அவங்க சபைக்கு வராங்களே யோக்கியமாக இருக்கிறாங்களா? சபைக்கு வராங்களே சரியாக இருக்கிறாங்களா? சபைக்கு வராங்களே நீங்கள் அவங்கள உயர்த்தி பேசுகிறீங்க. அவங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா? அவன் தான் மூடன். அடுத்து ஒரு வார்த்தை பேச விரும்புகிறேன், கவனிங்க. ஏசாயன் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 5:20 திரையிலே போடுவார்கள் பாருங்கள். 5:19-20. அதாவது அவர்களுக்கு தீமையை நன்மைன்னு சொல்லுவாங்க, நன்மை தீமைன்னு சொல்லுவாங்க. 5:19 18 படிக்கிறேன். 18 போடுங்க. 18. மாயையின் கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். அவளை கட்டி இருக்கிறது மாயையின் கயிறு. நல்லா கவனிக்கணும். ஆனால் சொல்கிறது என்ன? புள்ள படிக்குது, புள்ள வேலை செய்யுது. இப்போ அந்த மாதிரி சொன்னாங்களே புள்ள எப்படி பண்ணுது, அது இல்லை. அவன் எதில் கட்டப்பட்டிருக்கிறான்? இப்போ அவங்க கூட ஜெபம் பண்ணாங்க. நானும் அதற்கு அடிமையாக இருந்தேன். கவனிங்க, அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அக்கிரமமும் அதில் போட்டிருக்குது. அது அவனை இழுத்து கொண்டு போகும். எங்கே இழுத்து கொண்டு போகும் தெரியுமா? நரகத்துக்கு, இகழ்ச்சிக்கு, வேதனைக்கு, கண்ணீருக்கு, பாடுகளுக்கு, துன்பங்களுக்கு, அவமானத்துக்கு. நல்லா கவனிக்கணும். அவனை எது கட்டியிருக்குது? அக்கிரமத்தின் மாயையின் கயிறு. அவனுக்கு ஒன்றும் புரியல. இது இப்போ புரியுதா உங்களுக்கு? யாரை பார்த்தாலும் சொல்கிறான் அவருக்காக. இதை பாருங்களேன். நேற்று கூட அம்மா 48 மணி நேரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன், 3 ஆகாயமானத்தை தாண்டி வந்திருக்கிறேன் இந்த ஆளுக்காக. என்னது அது? 48 மணி நேரம் வந்து யாரை அம்மா அப்பா பார்க்கறதுக்கா? 48 மணி நேரம் 3 பிளைனில் வந்திருக்குது. இது என்னது இதெல்லாம்? அது அவனை எங்கே கொண்டு போயின்னு தெரியுமா? எங்கே கொண்டு போவனே? அதாவது அது அவனை கொண்டு போய் ஒரு பாழ் கிணத்தில் தள்ளிடும். நடிகர்களையும் நடிகைகளையும் அரசியல்வாதிகளையும். இது புரியுதா? அவன் வாழ்க்கை என்ன இருக்குன்னு தெரியுமா? அக்கிரமும் இருக்கும், பாவமும் இருக்கும். அது 2 வார்த்தை ஹைலைட் பண்ணுறீங்களா? அவன் வாழ்க்கையில் இது வந்துடும், அக்கிரமம் வந்துடும். ஏன் தெரியுமா? அவன் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சீரியல்லாம் என்னது? கடந்த வாரத்தில் ஒரு சபையில் பேசினேன். நான் கேட்டேன், சீரியல் ஜெயம் பெற்றவங்க யாருன்னு. கை தூக்க சொன்னேன். ஒரே ஒரு அம்மா தான் தூக்குச்சு. இப்போ உங்களை தூக்க சொன்னால் எப்படி சொல்லணும்னு தெரில எனக்கு. சீரியலில் ஜெயம் பெற்றவர்கள். அது ஒரு மாயை. அது எங்கே கொண்டு போய்டும் உங்களை? எதை செயல்படுத்துது? அக்கிரமங்களை